நம்ப வைத்து ஏமாற்றிய தந்தை ராமதாஸ் உச்சகட்ட கோபத்தில் மகள் காந்திமதி. அன்புமணிக்கு வேட்டு வைக்க என்ஆர் காங்கிரஸில் இணைய திட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் முடிவுக்கு வந்துவிட்ட சூழலில் அவரின் மகள் காந்திமதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. அதற்கேற்ப புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் காந்திமதி மற்றும் முகுந்தன் இருவரும் சந்திப்பு நடத்தியிருக்கின்றனர். சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாமகவில் நிலவி வந்த உட்கட்சி பூசலும் முடிவுக்கு வந்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதனிடையே நேற்று ராமதாஸ் தனது 89வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அவர் அரசியல் இருந்து துறவரம் செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளார். அரசியல் பணிகளை அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்தார். இது ராமதாஸ் மகள் காந்திமதிக்கு ஏற்புடையதாக இல்லை. கடந்த சில நாட்களாகவே காந்திமதி அதிருப்தியில் இருந்து வந்தார். ஏனென்றால் சட்டசபை தேர்தலின் பொழுது காந்திமதி வசம்தான் பொறுப்புகள் இருக்கும் என்று ராமதாஸ் கூறியிருந்தார். ஆனால் திடீரென காந்திமதிக்கு எந்தவித பொறுப்பும் கொடுக்காமல் விலக்கி வைத்திருக்கிறார். இதனால் அதிருப்தி அடைந்த காந்திமதி அடுத்த கட்ட அரசியல் பணிகள் தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில் நேற்று என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியை காந்திமதி மற்றும் அவரது மகன் முகுந்தன் இருவரும் சந்தித்துள்ளனர். இதனால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருவரும் இணையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாகவே என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்த வேண்டும் என்பதில் ரங்கசாமி தீவிரமாக இருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடனும் பேசியதாகவும் சொல்லப்பட்டது. இதன் மூலமாக புதுச்சேரியை ஒட்டிய வட மாவட்டங்களிலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியால் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காந்திமதியை என்ஆர் காங்கிரஸ் தமிழக தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம். வட மாவட்டங்களில் பாமகவிற்கு இருக்கும் செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க காந்திமதி இந்த வியூகத்தை வகுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.